அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. மன வருத்தமும் வேதனையும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகமாக சனி வக்ர பயிற்சி எப்படி அமைகிறது? அலட்சியம் இல்லாமல் எந்தெந்த பணிகளில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்க போறாருங்க. 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பிக்கிறதுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் அதிசார சனி பயிற்சியானது நடைபெறுதுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்திலே வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆனால் 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் சகாயஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போறாருங்க. 3ஆம் இடத்திற்குரிய பலன்களை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி அடையக்கூடிய தருணம் வரைக்கும் கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாதத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க போறாருங்க. அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து மீண்டும் நவம்பர் டிசம்பர் மாதத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க போறாருங்க. சஞ்சரித்ததற்கு பிறகு மீண்டும் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் அமர்வாருங்க. அப்படி அமர்வதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட போகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அலட்சியம் இல்லாமல் பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் முதல் 2 மாதங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 2 மாதங்கள் நல்ல நன்மை தரக்கூடிய விதத்தில் அமைகிறது. இருப்பினும் இந்த வருடத்தின் கடைசி 2 மாதங்கள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இந்த வருடத்தில் 4 மாதங்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எந்தவித அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மை தருவார். அந்த 3ஆம் இடத்தை நோக்கி அதிசார சனி பயிற்சியில பயணம் செய்ய போகிறாருங்க. அப்படி செய்வதன் காரணமாக அற்புதமான நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த சனி பயிற்சி துவங்கிய முதல் 2 மாதத்திற்கு பிறகு அனைத்து விதமான சங்கடங்களும் உங்கள் வாழ்வில் துளைந்து போன அனைத்து விதமான நிம்மதியும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சங்கடங்கள் அனைத்தும் தொலைந்து நிம்மதி அனைத்தையும் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறதுங்க. அலட்சியம் இல்லாமல் மிக கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய செயல்களாக இருந்தாலும் சரி அதில் கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த சனி வக்ர பயிற்சியும் அதிசார சனி பயிற்சியும் உறுதிப்படுத்துகிறது. எனவே சனி பகவானின் அமைப்பு சஞ்சார நிலை காரணமாக அடுத்து வரக்கூடிய 7 மாதங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகுதுங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையில் சனி பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் மீண்டும் வந்து அமர்ந்தாலும் கூட அவர் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இயலாது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் மீண்டும் 5ஆம் இடத்திற்கு மாறினாலும் நல்ல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர பெரிய அளவிற்கு குழப்பமோ பிரச்சனைகளோ அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறாருங்க. இருந்தாலும் வக்ரகதியில் திரும்பிய முதல் 2 மாதங்கள்ல சில எதிர்பாராத சங்கடங்களும் சிரமங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதீதமாக இருக்கிறது. இந்த 2 மாதங்களை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்கள்ல சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், கடன் சார்ந்த விஷயங்கள்லிருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு, பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு, தொழில்துறை ரீதியான புதிய முயற்சிகள், கலைத்துறை, அரசியல் துறை என பல பொறுப்புகள், பல புதிய விதமான வாய்ப்புகள் போன்றவை கிடைத்தல் போன்ற அற்புதமான மாறுதல்கள் நடைபெற போகுதுங்க. மேலும் புதிய சொத்துக்கள், வாகன சேர்க்கை போன்றவையும், இடம் மாறுதல், வீடு மாறுதல் போன்ற அனைத்துமே மிக அற்புதமாக சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல விஷயங்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகமும் அதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. மேலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் மிக அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் எண்ணிய விஷயங்கள், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடித்து அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுக்கடுக்காக லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும், புதிய தொழில், புதிதாக பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. குடும்பத்தில் இனிமையாக பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள், விரோதங்கள் போன்ற அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வாக்குறுதி என்பது
மிக அதீத நலம் பொருந்தியதாக பார்க்கப்படுகிறது. தடுமாற்றம் இல்லாமல் அனைத்தையும் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கிறதுங்க. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரை சந்தித்து வந்த கசப்புகள், மன போராட்டங்கள் போன்றவை அனைத்தும் நீங்கி நிம்மதி பெறக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி அமைய போகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகும் மிகப்பெரிய அளவில் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றம், வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எல்லா விஷயமான சூழ்நிலையும் மாறி ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணம் என்பது பெண்மணிகள் தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக விவசாயத்துறையில் அபரிவிதமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சொந்த நிலம் வாங்குதல், நஷ்டத்தில் இருந்த விவசாயம் சார்ந்த பணிகளை லாபத்தில் மாற்றுவது போன்ற அற்புதமான மாற்றங்களும் நுணுக்கங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பாடப்பிரிவை தேர்வு செய்து பயிலக்கூடிய வாய்ப்பு, கல்வி ரீதியாக மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து சென்றால் அதீத நன்மை பெற முடியும். ஆனால் அதே விஷயத்துல வளைந்து கொடுக்காமல் நேராக நின்று செயல்படுவதன் மூலமாக அதீத லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் உத்தியோக ரீதியாக இருக்குங்க. எனவே உத்தியோக ரீதியாக அந்த வேலையின் தன்மையை அறிந்து செயல்படுங்க. அதில் அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. கலைத்துறை, அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி துவங்கி முதல் 2 மாதம் மற்றும் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருங்க. அதற்கு பிறகு பல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. முதல் 2 மாதங்கள் மற்றும் அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் அவசியமாக கூடுதலாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் சில எதிர்பாராத ஏமாற்றத்தையும் சிக்கலையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். அரசியல் துறையும் சரி, கலைத்துறையும் சரி மிக அதீத லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த சனி வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே சமயம் அதிசார சனி பயிற்சி மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் புதிய யோசனைகள் அனைத்தையும் துவங்க அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்த சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டபடி மிக சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தொழில்துறை வியாபாரத்துறையில் உருவாகி இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைத்து புதிய தொழில், புதியதாக கிளையை விரிவுபடுத்துவது போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது இவை அனைத்திலும் அபரிவிதமான லாபம், ரெட்டிப்பு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த சனி பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான சனி பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.